வெல்கம் டு கணினியாக சிஸ்கோ பேசிக்ஸ் பற்றி கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சிஸ்கோ சுவிட்ச் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷனில் நம்ம பேனர் கமாண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரானோடனே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பேனர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேனர் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சிஎல்ஐ மோடில் இருக்கும். சரிங்களா? யூசர் மோடில் இருக்கேன். ஸோ எனேபிள் பண்ணுறேன். enable user mode and release mode, global configuration mode, conf d. Okay, இதில் கொஸ்டின் மார்க் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனர்னு ஒரு கமெண்ட் இருப்பாங்க, செகண்ட்லேயே இருப்பாங்க. டிஃபைன் லாகின் பேனர். ஓகே, என்ன பண்ணுறேன், பேனர் எம்ஓடிடின்னு ஒரு இது இருக்குது. சரிங்களா? லினக்ஸில் கூட இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் வந்து இது லாகின் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு எம்ஓடிடின்னு ஒரு ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டென்ட்டை வந்து சேவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சுவிட்சில் பேனர் எம்ஓடிடி கொடுத்துட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கணினி ஆசான்னு கொடுக்குறேன். வெல்கம் டு கணினி ஆசான். என்ன பண்ணிடுறேன், இதை வந்து ஹேஷ் சிம்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. என்டர் கொடுங்க. பேனர் எம்ஓடிடி ஃபர்ஸ்ட் பேனர் கமாண்ட் இது பண்றோம். அப்புறம் வந்து எம்ஓடிடின்னு ஒரு இது கொடுக்குறோம், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஹேஷ் சிம்பிள் இது பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஹேஷ் சிம்பிளை வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் என்டர். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணுங்க. வெல்கம் டு கணினி ஆசான். ஓகே, ஸோ ஒரு பேனரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெல்கம் மெசேஜ் உங்கள் சுவிட்சில் வந்து செட் பண்ணணும்னா பேனர் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு கமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.